والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون وقال النبي صلى الله عليه وسلم الصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு மிக பெரும் கருணை காட்டியிருக்கிறான். இந்த ரமலானையும் பெறக்கூடிய ஆயுளை தந்து நோன்பு பிடிப்பதற்கான ஆரோக்கியத்தையும் ஈமானிய பலத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மாதத்தை முழுமையாக இபாதத்தில் கழிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா நோன்பை குறித்து சொல்லுகிற பொழுது, எல்லா உம்மத்திற்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு வைப்பதினால் நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறுவீர்கள். வாழ்க்கையில எப்பொழுதாவது மாற்றத்திற்கான வழி பிறக்குமான்னு சொன்னா ரமலான் தான். ரமலானில் ஒருவர் மாறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளாவிட்டால் வாழ்க்கையில எப்பயுமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. வல்ல ரப்புல் ஆலமீன் தக்வா என்ற இறையச்சத்தை பெற்று மாற்றங்களை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. இந்த நோன்புடைய சட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு வர்றான். முதல்ல நான் ஜும்மால சொன்ன மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கி நிற்கணும். என்னது சொல்லுங்க? நோன்பு வைக்கணும். நான் காலேஜுக்கு போறேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், எனக்கு என்ன சொல்றது ரெஸ்டே இல்லை, நான் மார்க்கெட்டிங் போறவன், நான் மெடிக்கல் ரெப்பா இருக்கிறேன். நோன்பை விடுவதற்கான வழியை தேடக்கூடாது. நோன்ப சொல்லுங்க, சலுகைலாம் இருக்கு, ஆப்ஷன்லாம் இருக்கு. நோயாளியா நீ வைக்காத, பிரயாணத்துல இருக்கிறியா நீ வைக்காத, இன்னொரு நாள் வையுங்கிறான்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னொரு நாள் நீ அதை கலா செய்தாலும் ரமலானுடைய நோன்பை போல. இப்ப சலுகை உள்ளவர்கள் கூட அல்லாஹ் சொல்றான், அந்த சூபு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நோன்புடைய மாண்பை நீங்கள் உணர்ந்தவர்களாக இருந்தால் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறப்பு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்ப ரமலானுடைய மாசம் வந்துருச்சு. முதல் கடமை தராவி அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டோம். ரெண்டாவது சஹர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹர் செய்யுங்க. யார் சஹர் செய்கிறார்களோ அவர்களுக்காக மலாயிகத்துமார்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். சஹருடைய உணவிலே தான் பரக்கத்து இருக்கிறது. மற்றவர்களுடைய நோன்புக்கும் நமக்கும் வித்தியாசமே சொல்லுங்க, சஹர் செய்யறதா. அப்போ சில சகோதரர்கள் இப்படி இருக்கலாம், வெளியூர்காரங்க, ஹாஸ்டல்ல தங்குறவங்க, வேலை நிமித்தமா இருக்கக்கூடியவங்க, இந்த தராவி தொழுதுட்டு அப்படி போய் சஹரி சாப்பிட்டு அப்படி படுத்துடலாம். நோன்பு கூடுமானா நோன்பு கூடிக்கும், நோன்பு கூடும். ஆனாலும் இந்த இபாதத்திற்காக கொஞ்சம் தியாகம் செய்வது, வாங்கி வச்சுட்டு தூங்கி ஒரு 4 மணிக்கு எழுந்து சஹர் செய்வதில் பரக்கத்து இருக்கிறது. இப்ப சஹருக்கு 70 நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய வாய்ப்பு. நமக்குள்ள ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணிக்குவோம். யாருக்கெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம் இருக்கிறது? என்ன மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சும்மானாச்சும் தூக்குங்க, அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. பழகிக்கலாமா இல்லையா? ஏன்னா அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான உபரியான வணக்கங்கள் தஹஜ்ஜத் தொழுகை. ரமலான்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? இப்ப சஹருடைய கடைசி நேரம் சொல்லுங்க. பாங்கு சொல்றதுக்கு பாங்கு எப்ப சொல்லுவாங்க? சொல்லிட்டு லோகர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது. ஃபஜ்ருடைய பாங்கு. அதனால இந்த ரமலான் மாசத்துல அந்த அட்டவணையெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஜ்ருடைய பாங்கு 5:02. அதுல இருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கணும்? 5:20 22க்கு வருது. 5 மணி வரைக்கும் சாப்பிடலாம்.
அப்படின்னா எல்லாம் சாப்பிட்டு போட்டு ஒரு நேந்திர பழத்தை வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கூடாது. பாஞ்சோகையா எந்திரிங்க, ஒது செய்யுங்க, தஹஜ்ஜுத் தொழுவுங்க. 2 தான் முடியுமா 2 தொழுவுங்க, 4 தான் முடியுமா 4, எவ்வளவு முடியுமோ தொழுதுட்டு குடும்பத்தோடு நாம் அமர்ந்து சாப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் சஹருடைய நேரம் இல்லையா? வேற எப்பயும் கிடைக்காது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நாம தனியா சாப்பிட்டு கடைக்கு போயிடுவோம். அந்த அம்மா 10 மணிக்கு சாப்பிடும். மத்தியான சாப்பாடு யார் எப்படின்னு தெரியாது. சஹருடைய சாப்பாடு குடும்பத்தோடு சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தஹஜ்ஜுத் தொழுகணும், சஹர் சாப்பிடணும், குடும்பத்தோடு துவா செய்யணும், ஃபஜ்ர் தொழுதுட்டு சொல்லுங்க தூங்கிடும். ஃபஜ்ருக்கு முன்னாடி தூங்கினா அதுக்கு பேர் மௌத்தா போயணும்னு அர்த்தம். சஹர் செஞ்சுட்டு மௌத்தாயிடக்கூடாது. சஹர் செஞ்சுட்டு சுபு தொழுதுட்டு தூங்கலாம். கொஞ்ச நேரம் ஓய்வு, வேலைகளுக்கு போகணும். அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு வச்சுட்டோம். இப்போ நோம்பு வைக்கிற நிய்யத்துன்னு ஞாபகப்படுத்துங்க. நவைத்து ஃபரது ரமலான் ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஃபரலான நோன்பை அல்லாஹ்விற்காக நோக்கிறேன். நிய்யத்து கண்டிப்பா வைக்கணும். நிய்யத்து வைக்கலன்னு சொன்னா அந்த நோம்பு கூடாது. இப்ப மறந்துட்டோம் 11 மணிக்கு ஞாபகம் வந்துச்சு, நியத் பண்ணிருங்க. அந்த ஜவால் வரைக்கும், சூரியன் உச்சி சாய்கிற வரைக்கும் நியத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம இமாம்கள் எல்லாம் பேணுதலா என்ன செஞ்சாங்கன்னா, தராவி முடிச்ச உடனே நியத் சொல்லி கொடுத்துறது. எப்படியோ ஒரு வழியில நியத்தை சொல்லிடு, அப்புறம் கூட நீ சாப்பிட்டுக்கோ அப்புறம். ஆனா நியத்தை மறக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சஹர் சாப்பிட்டோம், நியத்து பண்ணிட்டோம், ஃபஜ்ரும் தொழுதுட்டோம், நோம்பாளியா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வெறும் வயிற்றுல மட்டும் நீ நோன்பு வைக்காத, எல்லா உறுப்புகளாலும் நோன்பு வையுங்கள். சில முயற்சிப்போமா? போதும் அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நோன்பு திறக்கிற நேரம், கியாமத்துடைய நாள் அப்பதான் பார்க்கலாம். இந்த நோன்பு திறக்கிற மாதிரி இருக்கும் தெரியுங்களா? நம்மள மாதிரி அல்லாஹ்வே ஆச்சரியப்படும். என்ன ஆக்டிங்! அந்த 5:45 ஆகும்போது அப்படியே மையத்து மாதிரியே வருவார். சலாம் சொல்ல மாட்டாங்க அவரோட 2 சலாம் சொல்லிக்க. அப்புறம் வடை, கைமா வடையா, பப்ஸா, என்னென்னமோ ஓடும். அப்படி தூக்கிட்டு வருவார், பயங்கரமா வருவார். போருக்கு போற மாதிரியே வருவாங்க. 5:45 6:15 இருந்து அந்த கஞ்சியை வெறிச்சு பார்ப்பான். அதுக்கு மட்டும் பாஸ் ஆகிற சக்தி இருந்துச்சுன்னா அவன் கண்ணுக்குள்ளே போயிடும். இப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஆனா நல்ல மனுஷங்க. ஏன்னா அல்லாஹ் உன்னுடைய ஆர்டரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். 6:36 சொன்னா கரெக்டா 6:36 வரைக்கும் 5:45 வாட்சில மாத்தி வச்சு பார்ப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நோன்பாளிக்கு இரட்டை மகிழ்ச்சி, நோன்பு திறக்கிற பொழுதும் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுதும். நீங்க பாருங்க, பயங்கரமா படிச்ச ஆளு, விஐபி, ரொம்ப டீசென்டான ஆளு, எல்லாருமே நோம்பு திறக்கும் போது ஒரு சைஸ் ஆகிடுவாங்க. ஏன் அவரு கஞ்சி மஞ்சளா இருக்கு, சர்பத்துல பயங்கரமா இருப்பாங்க. அப்ப நம்ம கேட்போம், கஞ்சிக்கு செத்தவனா? அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே முடியும். நோன்பு திறக்கிற பொழுது நோன்பாளிக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தம், சாப்பிட போறேன், இதை எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒப்பிடுறாங்க பாருங்க. மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது ஒருவனுக்கு கிடைக்கிற ஆனந்தம் என்னமோ அதுக்கான வெள்ளோட்டம் தான் எது? நோன்பு திறக்கும் போது. கொஞ்சம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், சொல்லுங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். 4:30 மணிலிருந்தே நோம்பு திறக்கிறோம். ஒரு லிஸ்ட்ல எடுத்து பார்ப்பாரு, எந்த பள்ளிக்கு போகலாம், அங்க கூட சேமியா தர்றாங்க, உங்க புரோட்டால வைக்கிறாங்க, இப்படியே லிஸ்ட் எல்லாம் இருக்கு. சரி, இன்னைக்கு இங்க தொடங்குவோம். நம்ம பள்ளியில வந்து உட்காந்து பார்த்தா பாவம், கஞ்சியோ சட்னி, அட வடை போச்சு இருக்கும். கயிறு அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஆளுங்கிறக்கல்ல. ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிற பொழுது ஏற்படுகிற ஆனந்தம், பரவசம், மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது கிடைக்குமே, அதற்கு சமமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல நமக்கு பெரிய சோதனை என்னன்னா, நோன்பு திறக்கிற பொழுது நோன்பாளி கேட்கிற துஆ மறுக்கப்படாது. நோன்பாளி கேட்கிற துஆ மறுக்கப்படாது. இப்ப நமக்கு பாருங்க, நம்ம சோதனை, கஞ்சி இருக்கு, வடகை இருக்கு, சர்பத்து இருக்கு,
டைமே இருக்கு. கண்ணை மூடி துவா ஓதிட்டு எவ்வளோ எடுத்துட்டானா, எவ்வளோ போராட்டங்க. அதனால இடையில பார்த்துக்கிறது இரு நான் வரட்ட ரப்பே படைச்சோடி அல்லா என்ன காக்கணும் ரப்பே இந்த ஓடும். ஆனாலும் நமக்கு ஒரு சோதனை, எப்படி இருந்தாலும் நீ நோம்பு திறப்ப. ஆனா அந்த நேரத்தில் உன்னுடைய மனோ ஓட்டத்தோடு ரப்பிடம் நீ அழுகிற வாய்ப்பை அல்லாஹ் ஒருபோதும் மறுப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அடிப்படையில் நம்ம நோன்பை கடைபிடிப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நோன்பாளிக்கு சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, தாம்பத்தியம் கூடாது, அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது. இந்த இன்ஜெக்ஷன் போடலான்னு சொன்னாலும் ரொம்ப நிர்பந்தமாக இருந்தால் தான். அதுக்காக இந்த சுகர் பேஷண்ட் அப்படி ஏற்றிக்கிட்டே வந்துடக்கூடாது, சரிங்களா? அப்புறம் நுகர்ந்து பார்க்கும் பொருட்களை எல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. அதாவது எண்ணெய் பொருள், என்ன லிக்விடு, அது மாதிரி தைலம், தலைவலிக்குது இப்படி போட்டு அது நோன்பை முறிப்பதற்கான பெரும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குளிக்கிற பொழுதும் ஒது செய்கிற பொழுதும் நான் தொண்டை கரகரா செய்யணும், சுண்ணத்து. இப்படி வச்சுட்டு செய்றாரு, ஒரு ஆள் இப்படி குத்தினாலும் மொத்தமாக கரகராவாயிருச்சு, போச்சு நோம்பு போச்சு. அல்லாஹ் நீ கரகரா செய்யாத. நோம்பாளி வாய்க்கு இப்படி கூட இப்படி எடுத்து இப்படி துப்பிடணும், அவ்வளவுதான். மற்ற நாட்களில் நல்லா தண்ணி உள்ள விட்டு செய்ய சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். இப்போ இதெல்லாம் நோன்புடைய பேணுதலான சட்டம். பகலில் அனுமதி மறுக்கப்பட்டவைகள் இரவில் சொல்லுங்க அனுமதி இருக்கு. ஏன்னா சில பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கல்யாணமாகி இப்பதான் 1.5 மாசம் ஆச்சு, அது சொல்லிருச்சு, பெருனா முடிஞ்சுதான். இவன் அல்லாஹ் தீட்டிட்டு இருக்கா, ஏயா ரம்ஜானை இப்பதான் நீ கொண்டு வரணுமா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. இப்படி இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றானா, வஹல்லலக்கும் லைலத்த ஸியாமி அர்ரஃபஸ், உனக்கு பகல்ல மட்டும்தான் நோன்பு வச்சிருக்கிற பொழுது அனுமதி இல்லை. இரவு நேரத்துல நோன்பு காலமாக இருந்தாலும் அது ஹலால், அனுமதி இருக்கு. அந்த ஏக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி நோன்பாளி வாய் துருவாடை வீசுவதை சங்கடப்படக்கூடாது. அது எந்த சமுதாயத்திற்கும் வழங்காத பெரும் பாக்கியம் அல்லாஹ் என் உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறான். நோன்பாளியின் குடல் காய்ந்ததால் ஏற்படுகிற அந்த துருவாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட நறுமணமிக்கது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு நாளும் தராவிக்கு பிறகு சஹாபாக்கள் தான் நமக்கு முன்மாதிரி. இந்த சஹாபாக்கள் இல்லைன்னு சொன்னா இந்த தீன் கிடையாது, இந்த மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் உண்மை, ரசூல் உண்மை. இந்த 2 பேரும் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க? சஹாபாக்கு தான். குர்ஆன்ல நிறைய ஆயத்து வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிடுறான. நம்மளே கூப்பிடுறான் யார? சஹாபாக்களை அழைத்து தான் 6666 வசனங்களை அல்லாஹ் சொன்னான். அவங்க தான் இந்த சமூகத்தினுடைய மூத்த முன்னோடிகள். ஏன்னா இந்த இளைஞர்கள் அப்படி போய் கடைசியில சஹாபாக்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அந்த அதிகாரத்தை பெருமானார் தரவில்லை. என் சஹாபி ஒருவர் ஒரு சிறங்கை அளவு தர்மம் செய்வதும், நீ உஹது மலை அளவு தர்மம் செய்தாலும் என் சஹாபியினுடைய அந்தஸ்துக்கு போக முடியாதுன்றாங்க. என் சஹாபியை ஒருபோதும் விமர்சனம் செய்யாதீர்கள். நான் யாரு? அதனால நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. நீங்க வரலாறுலாம் படிச்சிருக்கீங்கன்னா, சண்டை போட்டிருக்காங்க, அடிதடி பண்ணியிருக்காங்க, குடிச்சிருக்கிறாங்க, பல பல பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் மார்க்கம், அவங்களுக்கு தான் மார்க்கம். முதலாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ உலக மக்களில் முதல் இடத்துல அல்லாஹ் வச்சுட்டா. நீ போய் அவங்க வாழ்க்கையை பார்த்து விமர்சனம் பண்ணாத, நீ முடிஞ்சிருவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சஹாபாக்கள் ரமலானை எப்படி அனுபவிச்சாங்க? சஹாபாக்கள் ஒரே ஒரு கான்செப்ட், உயிரோட்டத்தோடு நோன்பினுடைய அகமியத்தை உணர்ந்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வை நேர்ல பார்த்திருக்கிறாங்க. நம்ம எத்தனை வருஷம் தூரத்துல இருக்கிறோம்? 1400 வருஷம். பெருமானாரை பற்றிய சில செய்திகளை கேட்கிற பொழுது நம் கண்கள் பணிக்கிறது.
நம் கல்வி விரும்புகிறது. இவ்வளவு கால டிஸ்டன்ஸிலேயும் இந்த ஈமானிய பேரன்பு நபியின் பக்கம் ஈர்க்கிறதுனா புறக்கண்களால் நபியை பார்த்து கொண்டே வாழ்ந்தவர்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு தெரியுமா? நபியை போலவே வாழணும், நபியை போலவே பேசணும், நபியை மாதிரியே சிரிக்கணும். இப்படி ஒரு சபை கூடுச்சுன்னா வெளியூர்காரர் வந்தால் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரம்மா. ஒரு சபை கூடி இருக்கு, இப்படி பார்ப்பாரு, யாரு ரசூலுல்லாஹ், யார் சஹாபாக்கள். இப்ப என்ன விளங்குதுங்க உங்களுக்கு? எல்லாமே யார் மாதிரி இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. உடை நடை பாவனை பேச்சு. ஒண்ணு, பெருமானார் தன்னை எப்பொழுதும் தனிமைப்படுத்தி காட்ட மாட்டார்கள். இது உயர்ந்த பண்பு. இது சொல்லுங்க, நம்ம எல்லாம் அதுக்கு அடிமை. ஒரு இடத்துக்கு போனா நான் தனியா தெரியணும் இப்படி நினைக்கிறமா இல்லைங்களா? அதனால கல்யாண வீடுகளில் மேலே ஒரு 10 சேரு, அப்புறம் முன்னாடி ஒரு 10 சேர் போட்டு அதுக்கு புர்கா போட்டுருவாங்க. புர்கா போடப்பட்ட சேரில் விஐபி காரங்க, சொர்க்கத்துக்கு போறவங்க. புர்கா இல்லாதவங்கலாம் சாதா ஆக்க. ஆனா நான் சொல்லுவேன், இந்த புர்கா இல்லாத சேரில் உட்கார்றானே அவன் தான் பாக்கியசாலி, சீக்கிரம் சாப்பாட்டு போயிடலாம். இந்த விஐபி மரியாதை நிமித்தமா பார்த்துக்கிட்டு 3:30 மணி வரைக்கும் சோறு கிடைக்காது. பெருமானார் தன்னை தனிமைப்படுத்தி காண்பிக்க மாட்டார்கள். இப்படி ஒண்ணு. இரண்டாவது, சஹாபாக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய தோற்றங்களை பெருமானாரை போலவே வைத்திருந்தார்கள். நீங்க ஆப்கானிஸ்தானுக்கு போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஏன் ஒரே பைஜாமா, ஒரே ஜுப்பா, ஒரே தலப்பா, யார்த்தையா கடன் வாங்கிட்டு அவர் எங்கன்னு தேடுறக்குள்ள ஒரு சிலகையா? புரியுதா? அந்த கோலங்கள் பெருமானாரை ஞாபகப்படுத்துகிறது. அப்படின்னா இதோ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் பார்க்கிறாரு பெருமானார் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள். ஆனா நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, தொடர் நோன்பு வைக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இவர் முடிவு பண்ணிட்டார், நாம நபியை பார்த்து வாழ்றோம், நபியை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை திறப்பான், நபியினுடைய சகல குறைகளும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவங்களே இவ்வளவு நோன்பு வைக்கிறாங்க. என்ன நோன்பு சொல்லுங்க? என்ன நோன்பு? தொடர் நோன்பு. தொடர் நோன்புனா சஹரும் இல்ல, சொல்லுங்க, இஃப்தாரும் இல்ல, ஒரு 3 நோன்பு மட்டும் வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் 30 ஜனாசா நம்ம பலிக்கணும். ஒரு நோன்புக்கே இங்க ஆளு மையத்து மாதிரி வர்றாரு, இப்படியே வர்றாரு. பெருமானாரை பார்த்து விட்டு இவர் சொல்றார், இனிமேல் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன். எது? சஹரும் இல்லாத, இஃப்தாரும் இல்லாத நோன்பு, இரவெல்லாம் நின்று வணங்குவேன். இது பெருமானாருக்கு செய்தி போனது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை அழைச்சு கேட்டாங்க, நீ தான் இப்படி சொன்னையா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் தான் அப்படி சொன்னேன். உன்னால முடியாது, உன்னால. இப்ப திருப்பி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் வைக்கிறீர்களே, சௌமை உசால் பயங்கரமானது, பெருமானாருக்கு ஹலால், நமக்கு ஹராம். தொடர் நோன்புங்க, சஹரும் இஃப்தாரும் இல்லாத நோன்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஓ என்ன பார்த்துட்டு தான் நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்களா? ஐயுக்கும் மிஸ்லி யுத்இமுக்கும் ரப்பி வ யஸ்கீன், என்ன மாதிரி உங்களில் யார் இருக்கிறீர்கள்? நான் உங்களை போன்றவன் அல்ல. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது, பானம் அளிக்கப்படுகிறது. நான் சாப்பிடாமலேயே குடிக்காமலேயே தொடர் நோன்பு வைப்பேன். என்னை போன்று யார் இருக்கிறீர்கள்? நீங்க இதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஹராம் என்று சொன்னார். அப்துல்லா சொல்றாங்க, நான் நல்ல இளைஞர், திடகாத்திரமா இருந்த, விடக்கூடாது. பாருங்க, இபாதத்துல எவ்வளவு ஆர்வம், விடக்கூடாது. நாயகமே, நான் சக்தி உள்ளவன், இந்த நோன்பு ஆகாட்டி வேற எந்த நோன்பு நான் வைக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, மாசத்துல 3 நோன்பு வச்சுக்கோ. பத்தாது யார சொல்லலாம்? அதெல்லாம் பத்தாது. இதைவிட சிறப்பான வழி சொல்லுங்கள். அப்படியா? ஒரு வேலை செய்ய, ஒரு நாள் நோன்பு வை, 2 நாள் கேப் வை. யார சொல்லலாம்? எனக்கு சக்தி இருக்கிறது, இதைவிட சிறப்பானதை சொல்லுங்கள். பெருமானார் சொன்னாங்க, வேண்டாம் அப்துல்லா, வேண்டாம்.
இப்ப நல்ல சக்தி இருக்குன்னு நீ கேட்கிற, ஆனால் உன்னால் முடியாமல் போகிற ஒரு காலத்தில் வருத்தப்படுவாய். நாயகமே நான் வைப்பேன். இது என்ன தெரியுங்களா? பெருமானாரே இந்த நோன்பை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் நாமும் இந்த நோன்பை அனுபவிக்க வேண்டும். நோன்பை ரசித்தார்கள். உண்மையில நோன்பு பிராக்டிக்கலா யோசிச்சோம்னா நம் உடலையும் உயிரையும் சுத்தப்படுத்துது. டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே, வாரம் வியாழன் திங்கள் நோன்பு வைக்கிறவங்க, 13, 14, 15 நோன்பு வைக்கிறவங்க, ரமலான்ல நோன்பு வைக்கிறவங்க, 6 நோன்பு வைக்கிறவங்க, இப்படி இந்த நோன்பு வைக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா உடலும் உள்ளமும் நல்ல பக்குவப்பட்டுரும். ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் முதல் மருந்தை சொல்லுகிறது பட்டினி கிட. பத்தியன்னா என்ன பாய்? பத்தி என்ன? ஆனா நாம டாக்டருக்கே அத்தான். அதனால 4 மாத்திரையும் போட்டுட்டு 4 ஜிலேபி சாப்பிட்டு பட்டினி போடுதல். உடம்பு சரியில்லை, காய்ச்சல், தலைவலி, வயிறு வலி, டாக்டர் எல்லாம் போகாதீங்க. ஒரு நோன்பு வச்சா அதனுடைய ரிலாக்ஸ் கிடைச்சு. 2வது ரப்புல் ஆலமீன் சொல்றான், இது நோன்பு என்பது பரம ரகசியம், எனக்கும் அடியானுக்கும் உள்ளது. அதை அனுபவிக்கிறார்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு சொல்றாங்க, எப்பா முடியாது சொன்னா கேளு. இல்லை நாயகமே, இதை விடவும் சிறந்த நோன்பை சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உலகத்துல சிறந்த நோன்பு எது தெரியுமா? நபிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்த நோன்பு. அப்படி ஒருத்தர் இருந்தார், அரசன், சொந்த சுய உழைப்பில் சாப்பிடக்கூடியவர். அவர் வச்ச நோன்பு வை. என்ன நாயகமே அந்த நோன்பு? ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் இடைவெளி. ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் இடைவெளி. இவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இதை விடவும் சிறந்த நோன்பை சொல்லுங்கள், எனக்கு சக்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இதை விடவும் சிறந்த நோன்பு கிடையாது. ரமலான்ல வை, 3 நாள் வை, வியாழன் திங்கள் வை. உனக்கு நோன்பின் மீது அவ்வளவு ஆர்வம் என்று சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வை. 30 நாள் நோன்பு வைக்கிறது கஷ்டமே கிடையாது. ஒரு நாள் நோன்பு வச்சு மறுநாள் கேப் விட்டு சொல்லுங்க, அதுதான் உலகத்துல கஷ்டம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நோன்பு. பெருமானார் சொன்னாங்க, இந்த நோன்பை வை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வச்சுக்கிட்டே இருந்தார். காலங்கள் எப்படி பாடம் சொல்லுது பாருங்க. வயோதிக காலம். இதே அப்துல்லா நிறைய நோன்பு வைத்தவர் சொல்லுகிறாங்க, யா லைத்தனி, பெருமானார் தந்த சலுகையை நான் பயன்படுத்தி இருக்க வேண்டுமே. கடைசியில் அவரே வர்றார், மாசத்துல 3 நாள் நோன்பு வச்சுட்டு ஒதுங்கி இருந்தா இவ்வளவு சிரமம் வந்திருக்காது. கேட்டு கேட்டு வாங்கின. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை வைக்கும்படி பெருமானார் சொன்னார்கள். இப்ப என்னுடைய வயசுல முடியல. மோமின்களே, இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரமலான் வந்துருச்சுன்னா தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, வாங்க பள்ளிவாசல்ல குடியேறிடலாம். நோன்பை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே இடம் சொல்லுங்க பள்ளிவாசல். நமக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? சலாம் கொடுத்தோம்னா ஓடுவோமே ஒரு ஓட்டம். நாமெல்லாம் அந்த என்ன ஓட்டம் பந்தயம், மராத்தான் நடந்து தானே போவாங்க. ஒலிம்பிக், இந்த ஒலிம்பிக் என்ன பண்ணுவாங்க தெரியல. கும்பலாக எந்திரிச்சு போய் வெளியே நின்று 1:30 மணி வரைக்கும் கதைப்போம் இல்லையா? நோன்பாளிகளுக்கான மிகச்சிறந்த பாடம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் தன்னுடைய தோழர்களோடு சொல்வாங்க, இதா சாமு ஜலசு ஃபில் மஸ்ஜித் நுதஹிரு சியாமனா. பள்ளியில இருந்துட்டேனா ஒரு நோன்பு பாதுகாக்கப்படும். பள்ளிவாசலில் இருந்து விட்டால் நீ பத்தினித்தனமாக இருக்கலாம். அதிகமாக பள்ளிவாசலில் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் ஒரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாரோடு இருந்தார்கள். கொஞ்ச நாள்ல ஊருக்கு கிளம்பி போயிட்டார். ஒரு ஆண்டு கழித்து பெருமானாரை சந்திக்க வருகிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை பார்த்து, யார் நீ? அவர் சொன்னார், அல் ஹாரிஸ், அண்ணா அப்துல்லாஹ் இப்னு அல் ஹாரிஸ். நாயகமே, போன வருஷம் நான் இஸ்லாத்தை ஏற்று
உங்களிடம் நிறைய கற்றுக்கொண்டு நான் விடை பெற்றேன், ஒரு ஆண்டு கழித்து வந்திருக்கிறேன். பெருமானார் கேட்கிறாங்க, ஃபமா ஐயரக வகது குந்த ஹஸ்னல் ஹைபா, நல்ல அழகா இருப்பீல ஆளு, வாட்டசடமா இருப்பீலப்பா, என்ன இப்படி கோலம் கந்தரகோலம் ஆயிட்டே, முகமெல்லாம் வாடி போயிருச்சு. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களை நான் பார்த்தேன், சஹாபாக்கள், உங்களை நான் பார்த்தேன், தொடர் நோன்பு வைக்கிறீர்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், சஹாபாக்களுக்கு ரோல் மாடல் யாருங்க? எதுல? எல்லாத்துலயும். எல்லாத்துலயும் பெருமானார் எப்படி செருப்பு அணிகிறார்களோ அத்துணை சஹாபியும் அப்படி அணிவார்கள். பெருமானார் எப்படி தலைப்பாகை, அதனாலதான் நான் சொல்றேன், சஹாபாக்களை பெருமானார் சாதாரணமா சொல்லல, என் சஹாபாக்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழிக்கு தான் போவீங்க. இப்ப சஹாபாக்களை குறை சொல்லலாமா? இப்ப நான் சொல்றேன், 20 ரக்காத்து தொழுகை நடத்தி வழியை காட்டி தந்தவர்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு. யார் 20 ரக்காத்து தொழுகிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றார்கள். ஆதாரம் என்ன? சஹாபாக்களில் யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு நேர்வழி தான். இவரு நாயகமே, உங்களை மாதிரி தொடர் நோன்பு நான் வச்சேன். அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கி சொல்றாங்க, ஏப்பா என்ன மாதிரி நீங்க வர முடியுமா? வர முடியுமா? அதனால லிமா அத்தப்த நஃப்ஸக், ஏப்பா உன் உடலை நீ வருத்திக்கிற, உன் உடலை நீ வருத்திக்கிற, அப்படிலாம் செய்யாத. மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வை, ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்பு வை, போதுமானது என்று அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். இன்னொன்று, இந்த நோன்பு வைக்கிறதோட ஜாக்பாட், பெரிய பரிசுகளை தேடணும்னு சொன்னா நோன்பாளிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் உபகாரம் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சொல்லுங்க, செய்வோமா? ஒருத்தர் சஹருக்கு, அது குறிப்பா பாருங்கள், இந்த மாதிரி வெளியூருக்காரங்க, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்க, ரூம் எடுத்து தங்கி இருக்கிறவங்க, ஃபேமிலி இல்லாதவங்க, ஒரு 4 நாள் பிரயாணமா இங்க வந்து தங்கி இருக்காரு, அவருக்கு யாரையுமே தெரியாது, தொழுகு வந்துட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க யாரு? எந்த ஒரு இல்லை வந்தார், நம்ம கூட சேர்ந்து சாப்பிடலாம், இருப்பதை கொடு. பெருமானார் எந்த அளவு இந்த நோன்பின் அகமியத்தை ஷார்ட்கட்ல நன்மையை அள்ளிக்கொள்வதில் சஹாபாக்கள். அதற்கு சாபித் ரலியல்லாஹு பள்ளிவாசல்ல ஒருத்தரை பார்க்கிறார், பரம ஏழை, முகமெல்லாம் வாடி கிடக்கிறது. அவர்கிட்ட போய், ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க, நோன்பு வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஆமா நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அப்படின்னா நீங்க எப்படி நோன்பு, என்ன என்ன கணக்கில் வைக்கிறீங்க? கணக்கெல்லாம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை, ஆகையினால நோன்பு. அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்களேன், வறுமை, அதனால் நோன்பு. சாபித் ரலியல்லாஹு மனசு அப்படியே வருடி போயிடுச்சு. அல்லாஹ் அக்பர், இப்படியும் மக்கள் இருக்கிறார்களா? இது பெருமானாருடைய சுன்னத். என்றைக்கெல்லாம் சோறு கிடைக்கவில்லையோ நோன்பை நியத்து செய்து கொள்வார்கள் பெருமானார். என்னைக்காவது நம்ம அப்படி செஞ்சிருக்கிறோமா? பட்டினியா கடப்பமை தவிர நோம்போட நியத்து வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்த பாதையில இந்த சாபித் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அவரை நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே மனைவிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு தோழரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், நீ தயவு செஞ்சு சண்டைக்கு இன்றைக்கு வந்துடாத, எனக்கு தர்ற சாப்பாடு தருவில்லை, எனக்கு சாப்பாடு தருவில்லை, அதான் அவருக்கு வச்சிரு, நான் காலி தட்டை வச்சுட்டு உட்கார்ந்துக்கிறேன். சாப்பிட ஆரம்பிக்கும் போது விளக்கு அடிச்சிரு, அவர் நல்லா சாப்பிட்டு போகட்டும். சாப்பாடு நோன்புடைய அகமியத்தை உணர்ந்தவர்கள் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. சாப்பாடு வைக்கும் போது அந்த அம்மா விளக்க ஆஃப் பண்ணி விட்டுருது. இவர் தட்டில் வைக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரிலாம் என்ன செய்யறாரு, பாசாங்க செய்கிறார், தட்டை அப்படி உருட்டுறாரு. இந்த எதிரில் இருக்கிற ஏழை சஹாபி நோன்பாடி சாப்பிட்றார். இவருடைய சாப்பாடு முழுவதையும் சாப்பிட்டு துவா செய்து விட்டு அவர் போய்விட்டார். கணவன் மனைவி மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு சஹாபிக்கு, ஒரு ஏழைக்கு, ஒரு நோன்பாளிக்கு சோறு கொடுத்தோம். இது ஒரு சம்பவங்க, வெளியில தெரியாது இந்த வரலாறு, ஒரு வீட்டுக்குள் நடந்த வரலாறு.
மறுநாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு எதிர்த்து சாபித் ரலியல்லாஹு போகிறார்கள். பெருமானார் அவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆகா ஆகா, நேற்று இரவு நீ விருந்தாளியோடு நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் ஆனந்தப்பட்டான். இப்ப இந்த செய்தி யாருக்கு தெரிஞ்சது சொல்லுங்க? அல்லாஹ் யாருக்கு சொன்னா? அல்லாஹ் அக்பர். வஹி வர்ற காலம் இல்லையா? சஹாபாக்களுடைய ஈமான் நோன்பு சார்ந்த விஷயங்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அதை பயன்படுத்தி கொண்டார்கள். சஅத் இப்னு முஆத் அவருக்கு ஒரு ஆசை பாருங்க, பெருமானாரை நோன்பு திறக்க வைக்கணும். பெருமானாரை சொல்லுங்க, நல்ல ஆளை செலக்ஷன் பண்ணி ஒரு நாளைக்கு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நோன்பு திறக்க வைக்கணும். யாருக்காவது நியத்து வந்திருக்கா சொல்லுங்க? நம்ம கூட்டிட்டு போறதுல இப்ளீஸ் தான். ஏன்னா அவன் சொல்லுவான், நல்ல ஆளா இருந்தா மகரிபு போயிருக்கும். கரெக்டா சொல்லுங்க? இவர் பெருமானாரை நோன்பு திறக்க வைக்கிறார். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரை பெருமானாரை நோன்பு திறக்க, ஏன்னா நல்லவங்க இருக்கு ஆதாரம் பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல நோன்பு திறந்த பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் கையை தூக்குறாங்க. கை தூக்கி துஆ செய்றாங்க. அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன், முஆத் சஅதே, உங்கள் வீட்டில் நோன்பாளிகளை நீங்கள் நோன்பு திறக்க வைத்திருக்கிறீர்கள். உங்கள் சாப்பாட்டை நல்லவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். உங்கள் மீது மலாயிகத்துமார்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய துவா கிடைக்க வேண்டும் என்பதற்காக நோன்பு திறப்பு ஏற்பாடு. அப்ப வீட்டுக்கு நம்ம நோன்பு திறக்க கூப்பிடுறோம்னா அவங்களுடைய சொல்லுங்க, அப்ப துவாவை வாங்கணும்னா அந்த ஆளு எப்படி இருக்கணும்? சாலிஹானவர். இப்ப நல்லோர்களை அடையாளம் கண்டு நோன்பு திறக்க வைப்பதும் ஒரு தனி இபாதத். மூமின்களே, சஹாபாக்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நோன்புடைய ரகசியத்தை உணர்ந்து கொண்டவர்கள், வாழ்நாள் முழுவதும் நோன்பின் அகமியத்தை அனுபவித்தார்கள். அவங்க எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்தினார்கள். குறிப்பா நோன்பாளி உள்ள போற ஒவ்வொரு பானம் உணவு அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்று கவனிக்க வேண்டும். அல்ல ரப்புல் ஆலமீன் சஹாபாக்கள் நோன்பினுடைய அகமியங்களை உணர்ந்து ரசித்து நோன்பு வைத்ததை போல நாமும் நோன்பு நோற்று நமக்கு அப்படியே ஐஸ் தள்ளி வந்து இந்த ரம்ஜானும் கிடைச்சிருக்கு. முடிகிற வரைக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த ரமதான் தெரிய இல்லையா? அப்ப இருக்கிற இந்த இருப்பை நான் ஜும்மால சொன்னேன், நம்ம எல்லாம் பெரிய அப்படியெல்லாம் போக வேண்டாம். இந்த 30 நாள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாலே சொர்க்கம் உங்களை தேடி வந்துடும். நீங்க சொர்க்கத்தை தேடி ட்ரை பண்ணுங்க. பண்ணுவோமா சொல்லுங்க? யாரு கேட்டாலும் சரி. அப்படி உன ஊமையா சொல்லிட்டேன். ஊரு தீவிட்ட போய் இன்னைக்கு சனாமி சொல்லாது. அந்த மாதிரி நினைச்சுங்க, ஆகா முடிஞ்சாண்டா இல்லை நினைச்சு பாருங்க. ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பெருமானார் சொல்றாங்க, நோன்பாளி முதல்ல கட்டுப்படுத்த வேண்டியது எது? நாவை. வல்ல ரப்புல் ஆலமீன் ரோல் மாடலாக முன்மாதிரியாக சஹாபாக்கள் எந்த நோன்பை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை கடைபிடித்து வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.